அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுடைய சிறுவினாக்கள் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் ஃப்ரீ கன்சென்ட் இல்லையோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் நல்ல கான்ட்ராக்ட் இல்லாததற்கு உண்டான அடையாளங்கள். அதிகப்படியான தாக்கம் இல்லை அதிகப்படியான அழுத்தம்னு பேர். அதிகப்படியான தாக்கமோ அல்லது அதிகப்படியான அழுத்தமோ இருந்து ஒரு கான்ட்ராக்ட் உருவாகுதுன்னா அந்த கான்ட்ராக்ட் ஆரம்பம் முதலே செல்லாது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. ஒரு சில நேரங்களில் ஒரே ஒரு பக்கம் மட்டும் யூனிலேட்டரல் அண்ட் பைலேட்டரல் இந்த வார்த்தைகளும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில நேரங்களில் வாய்டாகவும் ஒரு சில நேரங்களில் வாய்டபுளாகவும் இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமும் இது இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு 4 லைன் படிக்கும் பொழுது அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்னன்றது தெரியும். இன்ஃப்ளூயன்ஸ்னால் தெரியும், ஒருவருடைய ஆதிக்கம்னு அர்த்தம். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க, அதனால் அது வேறு செல்லுபடி ஆகாது. நீங்கள் ஒழுங்காக அந்த இடத்த குத்துட்டு போகிறதா உங்களுக்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை உருவாகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது செல்லாத ஒரு கான்ட்ராக்ட்னு அர்த்தம், ஒரு அழுத்தமான ஒரு கான்ட்ராக்ட். அதிகப்படியான தாக்கம் அல்லது அதிகப்படியான அழுத்தம் என்பது ஒருவரின் மனதை கட்டுப்படுத்தி ஒருவருடைய மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இதை செஞ்சிருவாங்க, அதை செய்யாதனா செய்ய மாட்டாங்க. கட்டுப்படுத்தி இதை டாமினன்ட் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இந்த சாமியாருங்களாம் இதை அதிகமாக பண்ணுவாங்க. ஆசிரமம் நடத்துகிறவங்களாம் இதை அதிகமாக பண்ணுவாங்க. அவருடைய சொத்தெல்லாம் எழுதி வாங்கிப்பாங்க. சம்பந்தமே இல்லாமல் போவார். அந்த இடத்துல 2 நாள் தங்குவார். 3ஆவது நாள் அவர் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார். பிள்ளைங்கள்லாம் நடுத்தெருவில் நிற்கும். அதிகப்படியான அழுத்தம் அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் நடந்ததுனால தான் அந்த கான்செப்ட் அந்த இடத்துல நடக்குது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ளே போகலாம். நம்ம ஒரு டாமினன்ட் பொசிஷன் இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வார்த்தை இல்லாமல் அன்டூ இன்ஃப்ளூயன்ஸை உங்களால் முடிக்கவே முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த டாமினன்ட் பொசிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கணும், இல்லை பர்சன் ஒரு வார்த்தை இருக்கணும். டாமினன்ட் பர்சன், ஆதிக்கம் செலுத்தும் நபர் தான் இதில் மிக முக்கியமான ஒரு நபரும் கூட. ஏமாறுறவரை விடுங்க, அவன் ஏமாந்துட்டே தான் இருப்பான். அவன் அந்த நிலையை பயன்படுத்தி மற்றவர்களிடம் நியாயமற்ற பலனை அடைதல். அதிகமான அழுத்தத்தையோ அல்ல அதிகமான ஒரு ப்ரெஷரையோ கொடுத்து நியாயமற்ற பலனை பற்றின அடைஞ்சிருவாங்க. ஒருவர் மற்றொருவரின் மனதை கட்டுப்படுத்தும் நிலை, அவங்களுடைய மனசை ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்படி பெறப்படும் ஒப்பந்தம் ஃப்ரீ கன்சென்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு வேலை. நல்ல ஒப்பந்தம் இல்லை, ஒரு சுதந்திரமான ஒப்பந்தம் இல்லை. ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன மீனிங்கு? சுதந்திரமான ஒப்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இந்த பிக்சர் பாருங்கள். இவருடைய டாமினன்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் இருக்கிறாங்க பாருங்கள். இவர் தான் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் பர்சன். இவர்கள் பார்த்தீங்கன்னா அது அவர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிற நபர்கள். இவர் என்ன ஆட்டி வைக்கிறாரோ அதுக்கு தகுந்தால் போய் இவங்க ஆடுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் டைமில் இதெல்லாம் ஞாபகம் வரும். நீங்கள் எக்ஸாம் அழகாக எழுதிடலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கிட்ட போயிடுறேன். நான் இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், சூப்பராக எழுதிட்டு வந்துடலாம். டாமினன்ட் பர்சன் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஆதிக்கம் செலுத்தும் நபர். இந்த இடத்துல நீங்கள் விக்டிம் பர்சன் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை இந்த ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, பாதிக்கப்படக்கூடிய நபர். டாமினன்ட் பர்சனால் பாதிக்கப்படக்கூடிய நபர் வால்னரபிள் பர்சன் அல்லது விக்டிம் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க? அக்செப்டிங் டிசிஷன் வித்தவுட் ஃப்ரீ வில், சுதந்திரம் இல்லாமல் முடிவை ஏற்றுக்கொள்வது. இவர் சொல்கிறதை இவங்க செஞ்சு தான் ஆகணும். இவர் இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இவர் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க? வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை சுதந்திரம் இல்லாமல் செய்து விடுகிறார்கள். அந்த மாதிரியான ஒப்பந்தம் செல்லாது. இட்ஸ் கால்டு அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்னு அர்த்தம். டாமினன்ட் பொசிஷன் ப்ளஸ் அன்ஃபேர் அட்வான்டேஜ். அட்வான்டேஜே பெரிய விஷயம், இதில் அன்ஃபேர் அட்வான்டேஜ், சம்பந்தம் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருது, ஒரு ஆதாயம் கிடைக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குது. இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக புரிய வரும். மன்னு சிங் வெர்சஸ் உமாடட் பாண்டே இன் 1890 நடந்த ஒரு விஷயம்.
ஒரு குரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது சிஷ்யனை பார்த்து உன்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த சிஷ்யன் தான் அவருடைய பிடியில இருக்கிறானே, அவருடைய மனசை தான் இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. உடனே என்ன பண்றாரு, குருவே என்னுடைய சொத்தெல்லாம் நான் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன் குருவே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. உடனே சிஷ்யன் கிட்ட இருக்கிற சொத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு கிட்ட வந்துடுது. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட், இந்த கேஸோட கான்செப்ட். ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தனது ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்தி, தன்னுடைய ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்தி நியாயமற்ற முறையில் அந்த சொத்தை அடைந்து விட்டார். அதனால பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது, அந்த சேல் டீடு செல்லாது, அந்த கிஃப்ட் டீடு செல்லாது, அந்த உயில் செல்லாது. எப்படி வேணா எழுதிக்கிங்க. செக்ஷன் 16 ஆஃப் ஐசிஏ, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 16 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்டூ இன்ஃப்ளூயன்ஸை பற்றி சொல்லுது. ஒருவர் மற்றொருவரின் மனதை கட்டுப்படுத்தும் நிலை பெற்று அவர் அந்த நிலையை தவறாக பயன்படுத்தி நியாயமற்ற பலன் பெற்றால் அது அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறாங்க. நோட் பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா இந்த கான்செப்டில் அட்வொகேட்டும் வராங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு நம்பிக்கை உறவுகள் பார்த்தீங்கன்னா எழும். டீச்சர் ஸ்டூடெண்ட், டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியான உறவுகள் இருக்கும். நான் உனக்கு 100 மதிப்பெண்களை போட்டுடுறேன், எனக்கு ஒரு 10,000 வீட்டில் எடுத்துகிட்டு வந்து குத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது நியாயமற்ற ஒரு கான்ட்ராக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஆதிக்கத்தை செலுத்துகின்ற ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணிடுறேன், நீங்கள் வீட்டை எழுதி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு சைல்டுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள். ஸோ சொந்தமாக இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் அப்படின்ற கான்செப்டில் தான் வருது. அட்வொகேட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் நான் அந்த இடத்த மீட்டு கொடுக்குறேன், எனக்கு பாதி எனக்கு கொடுத்துரு நீ அப்படின்ற மாதிரி ஒரு டாமினன்ட் பண்ணுறது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா விஷயங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.